முக்கியமான விஷயம், வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும், நம்புங்க. நீங்கள் எது நம்புகிறீர்களோ அதுதான் நடக்கும். நீங்க நடக்கும் நினைச்சாலும் நீங்க நினைக்கிறதா சரி, நடக்கலே நினைச்சாலும் நீங்க நினைக்கிறதா சரி. நான் பணக்காராவே நினைக்கிறவன் பணக்காரனாகிறது பத்தி யோசிப்பான். கடவுளே நான் நட்டுக்கிட்டு போயிடுறேன் வாழ்க்கையை நினைக்கிறவன் அதை பத்தியே தான் யோசிப்பான் இல்லையா? ரோட்டுக்கு வந்துருவோமா, ரோட்டுக்கு வந்துருவோம் அப்புறம் மைண்ட் என்னத்தை பத்தி யோசிக்கும்? ரோட்டை பத்தி தான் யோசிக்கும். நான் பெரிய ஆளாயிருவேன் யோசிக்கிறப்ப எதை பத்தி யோசிக்கும்? பெரிய ஆளாகிறத பத்தி யோசிக்கும். உங்கள் எண்ணங்களை பழக்குங்கள், உங்கள் தாட்ஸை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. அதனால தான் பிள்ளைகள்கிட்ட நெகட்டிவா சொல்லாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். உருப்படாம போயிடுவேன், மாடு தான் மேய்ப்ப, ரோட்டில் தான் நிற்ப, மல்லிகை கடையில் பொட்டலம் தான் போடுவ, தெருவில் ஒரு நாள் நீ நிற்ப. ஏன் பயம்? இதெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு பயம். நீங்கள் எதுவெல்லாம் நடந்து விடக்கூடாது என்ற வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சொல்லுகிறீர்களோ அதுவெல்லாம் தான் அவர்களுக்கு பணியும். நம்ம பழைய காலத்துலலாம் திட்டையில கூட சபிக்கிற மாதிரி திட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வார்த்தை பலிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய நோக்கம் தான் மனசை எனர்ஜியா வச்சுக்கிறதுக்கு பயப்பட